ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் டூயிங் திங்ஸ் ஆன் யோர் ஓன் இஸ் அ ஃபவுண்டேஷன் டு பிகமிங் பெட்டர். இதை நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, நான் யூஸ்வலாகவே ஒரு ரெஃபரன்ஸ் பிக்கை பார்த்து ஐடியா மட்டும் எடுத்துப்பேன். ஆனால் அதை எப்படி வரையணும் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அன்லெஸ் இட் லுக்ஸ் ரியலி ரியலி டிஃபிகல்ட். அந்த பெயிண்டிங்கை நான் ஓனாக எப்படி பண்ணலான்னு யோசிச்சு ஃபிகர் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுவேன். ஓனாக பண்ணும்போது இட் மைட் டேக் சம் எக்ஸ்ட்ரா டைம். பட் நீங்கள் அந்த டைமில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க, அது கண்டிப்பாக தெரியும். அதை சரி பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் யாரையும் பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணல, நீங்கள் எல்லாமே ஓனாக பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸே தெரியுது. அண்ட் இந்த பெயிண்டிங்கும் நான் செகண்ட் அட்டெம்ப்டில் தான் பண்ணேன். நான் இதுவரை பீச் பெயிண்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனாலே நான் அதை ட்ரையும் பண்ண மாட்டேன். பட் இந்த வாட்டி நான் அதை ட்ரை பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. கலர் தியரியில், பிளேஸ்மெண்ட்டில், பிளெண்டிங்கில், இன்னும் சில விஷயத்தில் தப்பாக இருந்தது. அதில் டைமும் ரொம்ப எடுத்துக்கிச்சு. ஆனால் நான் முன்னாடி ஓனாக பண்ணதுனால எனக்கு செகண்ட் அட்டெம்ப்டில் மிஸ்டேக் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் சேம் ரீசன்னால என்னால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஓனாக இதை வரைய முடியும், எதையும் பார்க்காம. அண்ட் இதே கான்செப்டை நீங்கள் உங்கள் லைஃப்லேயும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ லேர்ன் திங்ஸ் பெட்டர் வே. இதுதான் டே 5 ஆஃப் 30 days 30 acrylic பெயிண்டிங்ஸ். டே 6ல் பார்க்கலாம். பை.